ஆண்டவர் இந்த மேகம் போன்ற சாட்சிகளை எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்க விசுவாசத்தை வளர்த்தும்படியாக. எப்பவும் பிசாசுக்கு ஆண்டவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பிசாசு நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எப்பவுமே நெகட்டிவா மட்டும்தான் காமிப்பான். விழுந்து போனவங்களை மட்டும்தான் காமிப்பான். ஜெப குறைவானவர்களை மட்டும்தான் காமிப்பான். ஏமாத்தினவங்களை மட்டும்தான் காமிப்பான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு முன்னாடி யாரை காமிப்பார் அப்படின்னு சொன்னா, வெற்றியானவர்களை காமிப்பார், ஜெபிக்கிறவர்களை காமிப்பார், விசுவாசத்துல அவ்வளவு பிரச்சனையில நிற்கிறவர்களை கர்த்தர் காண்பிப்பார். ஒரு காலத்திலையும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி விழுந்து போனவங்களை நீங்க பார்க்கவே கூடாது. அங்க கண்ணு போகவே கூடாது. சாதிக்காதவங்களை பார்க்கவே கூடாது. குறை சொல்றவங்களை பார்க்கவே கூடாது. ஏமாத்துறவங்களை பார்க்கவே கூடாது. ஒரே ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க